राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय राम। श्री राम जय राम जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो ताम्रबरणी माता की जय। குருவும் நதியும் ஒன்று. எப்படி நதி ஒரு ஜீவாதாரமா இருந்து ஜனங்களை வாழ வைக்கிறதோ, அதுவும் தாமிரபரணிலாம் ஜீவ நதி. அவாட்டுக்கு ஓடிண்டே இருக்கா. ரொம்ப விசேஷமா நவதிருப்பதி எல்லாம் தாமிரபரணி நதிக்கரையில தான். சுவாமி நம்மாழ்வாருடைய மூர்த்தி, பவிஷ்யதாச்சாரியன் ராமானுஜருடைய மூர்த்தி, இதெல்லாம் இன்னைக்கு நாம சேவிச்சுட்டு இருக்கோம்னா ஒரே ஒரு காரணம், தாமிரபரணி மாதா தான். அவ்வளவு சிரேஷ்டம் தாமிரபரணி. இந்த காப்பர் கண்டென்ட்டே அதுல இருக்கு, தாமிரபரணி. அந்த தாமிரபரணி அத்தனை தூரம் ஏற்றமுடையவர். அது காலங்கள் கடந்து இப்ப இந்த நதிகள்லாம் எந்த காலகட்டத்தில் வந்ததுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. புராண விஷயங்கள் கிடைக்குமே ஒழிய பார்த்தா லட்சக்கணக்கான வருஷங்கள் அப்படிதான் இருக்கு. நம்மளுடைய எத்தனையோ பேர் மூதாதையர்கள் தாமிரபரணி, காவேரி, கங்கை எல்லாம் பார்த்திருக்கார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் வாழ வச்சது இன்னைக்கும் நம்மளையும் வாழ வச்சிருக்கு. அத்தனை பேருக்கும் சந்தோஷம் கொடுத்தது, ஆனந்தம் கொடுக்கறது, வாழ்க்கையை கொடுத்தது. இன்னைக்கு நமக்கு நதியை பார்த்தா சந்தோஷமா தானே இருக்கு. நதியை பார்த்து நிச்சயமா வருத்தமே வராது. அது ஒரு பெரிய சந்தோஷம். இல்லை நதிக்கரையில இருந்தா வீடுகள்லாம் அடிச்சுன்னு போயிடுறா. நதிக்குன்னு ஒரு அளவு உண்டு. அது சமயத்துல குறுகலா இருக்கும். நல்ல ஜலம் ஓடும் பொழுது அதோட அகலத்துக்கு கரெக்டா வரும். நதி தன் வழியை மறக்காதுன்னு சொல்லுவார்கள். கரெக்டா அந்த வழியில மட்டும்தான் அது பயணப்படும். அந்த நதியினுடைய பலம் அது. அந்த நதி ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கு நம்ம எல்லாருக்குமே. நல்லா கவனிச்சு பார்க்கலாம். எந்த இடத்துல நதிகள் இருக்கோ அங்கதான் நாகரீக வளர்ச்சியே இருக்கும். அதில் ஈஜிப்ட் நைல் நதியோட அஸ்திவாரம். நம்மளுக்கெல்லாம் சிந்து சமவெளி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நாட்டை நிறைய காப்பாற்றிட்டு இருக்கிற நதிகள் தான். நதிகள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நாகரீக வளர்ச்சின்னு ஒன்று உண்டு. அரபு நாடுகளில் பெருசா உங்களுக்கு வரலாற்றுல கூட பெரிய நாகரீகத்தை பற்றிய விஷயங்கள் கிடையாது. திரும்பி ஈஜிப்ட், பாரதம் இப்படிலாம் தான் லிஸ்ட் போட்டு சொல்லுவோமே ஒழிய வேற நாடுகள் நிறைய சொல்ல மாட்டோம். ஏன்னா நதிகள் தான் செழிப்பு. வாழ்க்கைக்கு முதல்ல தண்ணி வேணும். தண்ணி இருந்தாதான் சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு நன்னா இருந்தாதான் ஒரு சமூகம் ஆனந்தமா இருக்கும். அப்பதான் அந்த சமூகம் பல விஷயங்கள்ல வளர்ந்து வரும்.
வளர்ச்சிக்கு நீர் ரொம்ப அவசியம். நீரின்றி அமையாது உலகு. அதனால தாமிரபரணி கரையெல்லாம் இருக்கன்னா நீங்கள்லாம் பெரிய பாக்கியம். வற்றாத ஜீவனங்கள்னா ஞாபகம். நம்மாழ்வார் ராமானுஜரை கொடுத்த தாமிரபரணி. திருவாய்மொழின்றோம் இல்லையா? திருவாய்மொழியெல்லாம் நம்மாழ்வார் சொல்லும் பொழுது கேட்டவள் தாமிரபரணி. கண்ணினுன் சிறுத்தாம்பெல்லாம் நம்மளெல்லாம் விட நன்னா தெரிஞ்சவள் தாமிரபரணி. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை அவள் ராமானுஜரை சொல்லும் பொழுது கேட்டவள் தாமிரபரணி. நம்மாழ்வாரையும் மதுரகவி ஆழ்வாரையும் கொடுத்த தாமிரபரணி. மலையாட்டில் அது ஒரு பெரிய பாக்கியம். அது ஒரு அழகு. எப்படி அந்த நதி வாழ்வாதாரமாக இருந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டுறதோ அந்த மாதிரி குரு காலங்கள் கடந்து அவர்கள் வழிகாட்டியிருப்பார். சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் இவர்கள்லாம் நம்ம காலகட்டத்துடைய ஆட்கள் கிடையாது. ஏதோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இல்லை. அவ்வளோ வருஷங்கள் ஆயாச்சு. சங்கரெல்லாம் 2000 வருஷத்துக்கு மேலே ஆயாச்சு. ராமானுஜரே 1000 வருஷம் மேலே ஆயாச்சு. நம்மாழ்வாரெல்லாம் 5000 வருஷம் ஆயாச்சு. ஆனால் இன்னைக்கும் அவருடைய பாசுரங்கள், அவர்களுடைய வார்த்தைகள், அவருடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு ஒரு மனோதைரியம் கொடுக்குது இல்லையா? இந்த காலத்தில் வாழணும், இந்த காலத்துக்கு சாப்பாடு வேணும், அதெல்லாம் வேணும், அது நாம தான் உருவாக்கணும். ஆனால் மனசுக்கு ஒரு தைரியம், ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம், அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும்படியான விஷயங்களை முன்னாடியே சொல்லி வச்சிருந்தா தான் நமக்கு உபயோகமாகும். அப்ப எப்பயோ நம்மாழ்வார் பாடினது 5000 வருஷங்கள் கழிச்சு நாம இன்னைக்கு சொன்னாலும் நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அவர்களின் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. துயரரு சுடரடி என்ன வார்த்தை? இன்னொரு 5000 வருஷம் கழிச்சு துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. நம்ம தாத்தா பாட்டிகள் நமக்கு சரணாகதி சொல்லி கொடுத்தாலும் தெரியாது, புரிய வச்சாலும் தெரியாது. நம்ம அப்பா அம்மா புரிய வச்சாங்களான்னு தெரியாது. அடுத்த தலைமுறைக்கு நாம புரிய வைப்போமான்னு தெரியாது. ஆனால் ஆழ்வார் பாசுரம் புரிய வச்சிடும். எல்லாருக்கும் மனசுல ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கவலை, ஒரு பாரம் வரும். அப்பெல்லாம் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. சத்தியமா சரணாகதி பண்ணிடலாம் அப்படின்னு மண்டல உரைச்சணும் அவங்களுக்கு. பிறரோட நேரடி சம்பந்தம் நமக்கு கிடையாது. ஆனா நம்ம ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த குருமார்கள், ஆச்சாரிய புருஷர்கள் இவர்கள் எல்லாம் காலம் கடந்த நதிகள் போல நம்மை வாழ்விக்கிறார்கள். அதுலயும் சமர்த்த ராமதாசர் அவ்வளவு தைரியம், எத்தனை நம்பிக்கை, எத்தனை உற்சாகம் கொடுக்கிறார். அந்த மனசுக்கு ஒரு பலம் வேணும் இல்லையா? மனோபலம். வாழ்க்கையின் ரகசியமே மனோபலத்துல தான் இருக்கு. மனோபலம் இருந்தால் சம்பாதிக்க முடியும். மனோபலம் இருந்தாதான் போராட்டங்கள்ல நிற்க முடியும். மனோபலம் இருந்தாதான் கஷ்டங்கள்ல சகிச்சுக்க முடியும். மனோபலம் இருந்தாதான் போராடவே முடியும். மனோபலம் இல்லைன்னா போராட முடியாது. இந்த மனோபலம் வேணும். மனோபலம் அது எல்லா சமயத்திலையுமே அப்படி இருக்கணும். மனசு பாரம் மாதிரி இறுகி இருக்கணும். ஆனா கல்லுக்குள் ஈரம் உண்டு, அது எங்க வேணுமோ அங்க இருக்கணும். மனசு அசரவே கூடாது. பிடிச்சது கை நழுவி போனாலும், பிடிக்காதது கிடைச்சாலும், நினைச்சது நடந்தாலும், நினைச்சது நடக்கலைனாலும், எதுவா இருந்தாலும் மனசு மட்டும் அப்படி இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை ரசமா இருக்கும். மனோபலம் இல்லை அப்படின்னா எல்லாமே இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு
பிடிப்பு இருக்காது. வாழ்க்கையில் பிடிப்பு இருக்கிறது மனோபலம் வேணும்ல. வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும், அதுக்கு மனோபலம் தான் வேணும். சமர்த்த ராமதாசர் முக்கியமா மனோபலம், குருவார்களுடைய லட்சியம் என்னன்னா மனோபலம். இப்ப நம்மளாம் சின்ன குழந்தையா இருந்தோம், அப்ப இருந்த மனோபலமும் இப்ப இருக்கிற மனோபலமும், இப்ப உற்சாகம் இருந்தது, ஜாலியா இருந்தோம், குதூகலமா இருந்தோம். அடுத்த நாளை பத்தி, அடுத்த வேலையை பத்தி, சோறு பத்தியோ இல்லாட்டி போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பத்தியோ பெரிய கவலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு ஹோம்ஒர்க் எழுதியாச்சுன்னா எஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல பெரிய உலகத்தை பத்தி ஒரு கவலையோ எதிர்காலத்தை பத்தி ஒரு சிந்தனையோ எல்லாம் கிடையாது. ஹோம்ஒர்க் எழுதியாச்சு, விளையாட போகணும், எக்ஸாம் முடிஞ்சாச்சு, லீவு, அவ்வளவுதான். ஆனா அப்ப மனோபலம் பெருசா கிடையாது. இப்ப நம்ம வாழ்க்கையை நாமளே பார்க்கணும், நம்ம பிளான் பண்ணணும். சமையலோ சம்பாத்தியமோ சேமிப்போ எல்லாம் நாம யோசிக்கணும். நல்ல மனோபலம் கூடி இருக்கிறதுனால தானே நாம சிறு பிள்ளையா இருக்கும்போது நாம ஒன்றும் குழந்தைய வளர்க்கல. நமக்கு மனோபலம் கூடின பிறகு ஒரு கல்யாணம், குழந்தை ஆன பிறகு அந்த குழந்தைய வளர்க்குற ஒரு பொறுப்பு, ஒரு தைரியம் நினைச்சு பாருங்களேன். அவ்வளவு பெரிய தைரியம் வரணும். தெரிஞ்சு ஒரு குழந்தைங்கிட்ட கொடுத்து நீ தான் வளர்க்கணும் அப்படின்னா பகீர்னு இருக்காது. எல்லாம் பிடிச்சிருக்கு, அம்மா அப்பா, விளையாட்டு இல்லையே, அதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும். அப்ப அந்த பக்குவம் குரு நம்மகிட்ட எதிர்பார்க்கறது மனோபலம், அந்த மனசினுடைய பக்குவம், இதுதான் வேணும். அப்படி நிக்கணும் மனசு. மனதில் உறுதி வேண்டும். சமர்த்த ராமதாசர் தன்னுடைய சிஷ்யா எல்லாருக்கும் அந்த மனோபலத்தை தான் பெருசா சொல்லுவார். ஏன்னா மனசு பலமா இருந்தா அப்புறம் நீங்க பார்த்துக்கிறது வாழ்க்கை. ரொம்ப அழகா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், ஒரு செடியா இருக்கும் பொழுது அதை பாதுகாக்கணும். அது பெரிய மரம் ஆயாச்சுன்னா ஒரு யானையை கூட கட்டி போட்டுருலாம். யானைக்கு அவ்வளவு பலம் உண்டு, ஆனால் யானையை கூட கட்டி போடுவோம். யானை கட்ட அவ்வளவு பலம் அந்த மரத்துக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி மனசை பலம் ஆயிடுச்சுன்னா யானை மாதிரி சவால் வந்தால் சமாளிச்சிடும், பார்த்துக்கலாம் அப்படின்னு. மனசு தான் ரகசியம், மனுஷ வாழ்க்கையினுடைய ரகசியமே மனசு. அதனால ஒவ்வொரு நாளுமே உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் தெளிவா, முக்கியமா என்ன வேண்டாம்ன்றதை விட என்ன வேணும்ன்றதுல கவனம் வைங்க. நமக்கு என்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும், ஆனந்தம் வேணும், சம்பாதிக்கணும், சேமிக்கணும். இதுதானே நீ குடும்பம், குழந்தைகள். நமக்கு வேண்டியது ரொம்ப குறைவு வாழ்க்கையில. பசிச்சா சாப்பாடு, கலப்பா தூக்கம், தங்கிறதுக்கு ஒரு வீடு, பழகிறதுக்கு மனிதர்கள், சாப்பிட்றதுக்கான பொருட்கள். மற்றபடி தண்ணி, காற்று, சூரியன்லாம் உலகம் கொடுத்துரும், பைசா கொடுக்காம கொடுத்துரும். நம்ம பாட்டு இருந்துட்டு போயிடலாம். சூரியனுக்கு யாருக்கும் பைசா வாங்கல, இங்கே போயிட்டேன் சூரியனுக்கோ காத்துக்கோ. அப்ப மனசு, ஆனால் உங்களுக்கு என்ன வேணும்? ஒவ்வொரு நாளுமே ராத்திரி படுத்த முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் இதை யோசிங்க. இதெல்லாம் வேணும், இதெல்லாம் கிடைக்கல, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கல. கற்பனையில போகக்கூடாது. அதெல்லாம் ஆசைப்பட்டு கற்பனையில போயிடும். உடனே ஞாபகம், எப்பொழுதும் ஆரோக்கியம் இருக்கணும். இன்னைக்குமே சாகும்போது கூட ஹெல்த்தியா சாகணும். அது ஒரு பெரிய வரம். ஹெல்த்தியா செட்டு பண்ணணும். அப்பாடா, அவ்வளவுதான். இப்போ தூக்கத்தை சாப்பிடலாம் இல்லை, ஹெல்த்தியா சாகணும். இனிமே பிரார்த்தனை அப்படி மாற்றிக்கோங்க. தூக்கத்தில் அப்படியே சமம் இல்லாமல் போயிடலாம். அந்த இதே பைத்தியக்காரணும். ஆரோக்கியமா இந்த உடம்பு நன்னா வச்சிருந்தார், ஆரோக்கியமா இருந்தார், போயிட்டார், அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கும். போகும்பொழுது ஆரோக்கியமா போகணும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆரோக்கியமா சாகிறதுன்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆரோக்கியமா செத்துதான் ஐயோ நல்லா இருந்தே போயிட்டாருன்னுவாங்க. இல்லாட்டி போயிட்டாரா அப்பா எவ்வளவு இழுத்துட்டு கிடந்தான்னுவாங்க. ஆரோக்கியமா செத்தாதான் மரியாதையை பணத்துக்கு கூட, இல்லாட்டி அந்த பணத்துக்கு கூட மரியாதை கிடையாது. சத்தியமா நான் சொல்றேன், சத்தியமா நான் சொல்றேன். கொரோனா செத்து போன பணத்தை பக்கத்தில் யார போக முடியுதா?
ஆரோக்கியமா சாகல. யாருமே புள்ள பொண்டாட்டி புருஷன் யாருமே பார்க்க முடியலையே. ஏன்னா அந்த உடல்ல இருந்து வியாதி வந்து விடுறதுன்னு. அப்ப ஆரோக்கியம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும்பா, வீடு ஆனந்தமா இருக்கணும், குடும்பத்துல ஒத்துமையா இருக்கணும், உங்க குடும்பம் நீங்க சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், எப்போதும் கடவுள் சிந்தனை இருக்கணும், சம்பாதிக்கணும், தேவையான அளவு செலவு பண்ணணும், வாழ்க்கை எப்பொழுதும் நிம்மதி. இவ்வளவுதானே. இதுக்கு மேல இது யோசிக்கிறது என்ன கஷ்டம்? உங்களுக்கு என்ன வேணும்? பசிக்க வரைக்கும் சாப்பாடு வேணும், தங்கிறதுக்கு வீடு வேணும், சந்தோஷமான ஒரு குடும்ப சூழ்நிலை வேணும், நம்ம கண்ணதுக்கு நம்ம பிள்ளைகள் நன்னா இருக்கணும். இவ்வளவுதானே. மரணமே வராம யாரும் இருக்க போதில்லை. ஆனா இதெல்லாம் தானே வேணும். இதை தவிர வேற எதுக்கு யோசிச்சு நேரத்தையும் உங்களோட சக்தியையும் விரயம் பண்ண யோசனை பண்ணி பாருங்க. யாரோ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டான், யாரோ யாரு கூடயே போயிட்டாங்க, யாரோ யாரையோ ஏமாத்தினாங்க. இது எதுவுமே உங்க வாழ்க்கைக்கான விஷயமா யோசனை பண்ணி பாருங்க. உங்களை யாரோ ஏமாத்திட்டான்னு சரி ஒரு விஷயம்னு சொல்லலாம். கரெக்ட். எத்தனையோ விஷயங்கள் டிவியில பார்க்குறோம் கேட்குறோம். எந்த விதத்துல உங்கள் வாழ்க்கைக்கான விஷயம் வரைக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஹோட்டல் போறீங்க, பல பேர் பல இதை சாப்பிட்றாங்க. இல்லை உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க பைசா கொடுத்து உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு வேண்டியதை வாங்கி அவங்கள சூப்பராக இருக்கனோட நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு சரியா அமைஞ்சாதான் அது சந்தோஷம். ரைட்டா? பக்கத்துல சூப்பர் சாப்பாடுன்னு சொல்லலாம். அதே இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வருதா துக்கம் வருதா? உங்களுக்கு துக்கம் தானே வருது. அப்ப உங்கள் வாழ்க்கையில கவனம் வைங்க. நீங்க நடக்கும்போது நீங்க பார்த்து நடக்கணும். இவ்வளவுதானே. இப்போ குழந்தைகள்லாம் குடுகுடுன்னு ஜாலியா ஓடு, 4 படி தாண்டி குதிக்கும். நம்ம குதிக்க நடக்குமா? இந்த வயசு ஒழுங்கா படி ஏரியாவே அகோ பாக்கியம். 10 வயசு பிள்ளை 4 படி தாண்டி ஜாம்மனு குதிக்கிறான். நம்மளும் குதிக்கலாம். உடம்பு ஃபிட்னஸ் இருந்தா குதிக்கலாம். உடம்பு ஃபிட்னஸ் இருந்தா குதிக்கலாம். அதனால உங்கள் வாழ்க்கை அதுல மட்டும் கவனம் வைங்க. யாருக்கு என்ன கிடைச்சதுன்றதெல்லாம் அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? யாருக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்க்கறவனுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? ரேஷன் கார்டில் போய் நீங்கள் உங்களுக்கு என்னன்னு பார்க்குறீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வேண்டியதுல கவனம். அதுல கவனம் வைக்க 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 என்ன ஆகும்னா உங்களுடைய உடல் மொழி, அதான் உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை மட்டும் உத்தேசிச்சு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்க மனசுக்கு இருக்க சக்தி. யார் யாரை பத்தியும் இதெல்லாம் பேசுறோம். எவ்வளவு சக்தி விரயமாகிறது இல்ல? இவ்வளவு பேர் இவ்வளவு நாள் யார் யாரை பத்தி எதெல்லாமோ பேசியிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ நல்ல மாற்றம் வந்தது? உங்க உடம்புல என்ன மாற்றம் வந்தது? உங்க குடும்பத்தை என்ன மாற்றம் வந்தது? இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கும். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனதின் சக்தி, உங்களுடைய எண்ணங்களின் சக்தி உங்களுக்கு நீங்கள் இன்னும் உபயோகப்படுத்தி கொள்ளல. ஓரளவு உபயோகப்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். சினிமாக்காரன் நடிக்கிறான், சத்தியமா எந்த ஒரு ரசிகனுக்கும் பைசா அவன் கொடுக்க போறது இல்லை ஆயுசு முழுக்க. அவன் 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 சக்தியை கரெக்டா உபயோகப்படுத்தி அவன் மட்டும் கோடீஸ்வரன் ஆயிடுறானா இல்லையா? சௌகரியமா இருக்கானா இல்லையா? கூலி வேலை செய்யறோம், 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போனால் அவன் கவலை கிடையாது. நீ கூலி வேலை செய்யற 1000 ரூபாய் கொடுத்து என் படத்தை பார்க்காது எவனா இருக்குன்னு சொல்ல போறான்? சத்தியமா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ரசிகன் அப்படியே இருக்கணும். ரசிகன் வளரலாம் கூடாது, ரசிகனுடைய வாழ்க்கையெல்லாம் மாறக்கூடாது. அவன் ரசிகனாவே இருக்கணும். இவன் வாழ்க்கை மட்டும் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த ரசிகனை பத்தி அவன் கவலைப்பட போறான்? யதார்த்தம் இதானே. அப்ப அவன் வாழ்க்கைக்கு வேண்டிய சக்தியை உபயோகப்படுத்திக்கிறான். உங்க வாழ்க்கையை நீங்க உபயோகப்படுத்திக்கணும். உங்கள் வாழ்க்கையில கவனம் வைக்கணும். திரும்ப திரும்ப இதுதான் எல்லா ஆச்சாரிய புருஷனும் சொல்றது. உன்னை பார்த்துக்கோ, உன் செய்தியை பார்த்துக்கோ, உன் நடவடிக்கைகளை பார்த்துக்கோ, உன் வார்த்தைகளை பார்த்துக்கோ, உன் மனசை பார்த்துக்கோ, நீ நல்ல கதி அடையறதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கோ. இதைத்தான் திரும்ப 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 சொல்கின்றார்கள். சமர்த்த ராமதாசர் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிஷ்யாவை பத்தி பார்த்துட்டு இருக்கா. சின்ன சின்ன சிஷ்யர்கள், அவளை பத்தி கொஞ்சம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் விஷயங்கள் இருக்கு, இன்ஃபர்மேஷன். அடுத்து இன்னொரு சிஷ்யரை பத்தி சொல்றா, ராஜாஜி பந்த் அப்படின்னு ஒருத்தர், சமர்த்த ராமதாசருடைய ஒரு சிஷ்யர்.
குரு யோசிச்சுதான் நமக்கு விஷயம் சொல்றார். ஏனோ தானோன்னு இல்லை. நம்மளுடைய உடம்பு, ஆரோக்கியம், குடும்ப சூழ்நிலை, தேவைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் தெரிஞ்சுதான் நீ இதை பண்ணு, இதை பண்ணாத, இப்படி பண்ணலாம், இப்படி யோசி, இப்படி யோசிக்காத, எல்லாமே இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையை பேஸா வச்சிருந்து நீங்க எந்த இடத்துல இருந்து வாழ்கின்றீர்களோ அந்த இடத்தினுடைய சூழ்நிலையை உணர்ந்து உங்களுக்கான அறிவுரைகள் சொல்றார். இப்படி வாழலாம், இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத. 19 சொல்லலை. இப்போ எப்படி ஒரு வைத்தியர் இடத்துல போறோம், ஒரு 30-40 பேர் வரார்கள் வைத்தியரை பார்க்கறதுக்கு. வைத்தியர் எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுக்க மாட்டார். ஒரே வியாதியா இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய நோயாளியினுடைய உடல் தீவிரம், வியாதியினுடைய தீவிரம், அவருக்கு என்ன மருந்து ஒத்துக்கும். ஒரு அம்மாவுக்கு வைரல் ஃபீவர் இருக்கும், அவரோட கை குழந்தைக்கு வைரல் ஃபீவர் வந்துருச்சு வச்சுக்கோங்க. டாக்டர் 2 பேருக்கும் ஒரே மருந்து கொடுக்க மாட்டார். அம்மா புள்ள தானே, ஆனாலும் அம்மாவுக்கு தனியாக டோசேஜ், குழந்தைக்கு சின்னதாக திரிக்கிற மாதிரி ஒரு டானிக் அப்படி கொடுத்தது தான் சரி பண்ணுவார். அம்மாவுக்கு பெரிய இன்ஜெக்ஷன் போடுவாங்க, குழந்தைக்கு போட மாட்டாங்க. ஏன்னா ஒரே வியாதியாக இருந்தாலும் இந்த குழந்தையினுடைய உடல் நிலைமை வேற, அம்மாவுடைய உடல் நிலைமை வேற. ரெண்டு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சாப்பிட்ற ஆகாரம் எல்லாத்துலேயும் மாறுபாடு உண்டு. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வைத்தியம். இதே தான் குருவும் பண்ற. கணவன் மனைவியா இருந்து சிஷ்யர்களா இருந்தாலும் அவர்களை தனித்தனியா உபதேசம் தான். அம்மாவும் குழந்தைகளா இருந்தாலும், அக்கா தங்கியா இருந்தாலும், அண்ணன் தம்பியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தனி ஜீவன் தானே. அந்த ஜீவனுக்கு தகுந்தா போல. இந்த ராஜாஜி பந்த் ஒரு தடவை சமர்த்த ராமதாசர் சப்ஜன்கட் அப்படிங்க இருக்கார். சப்ஜன்கட், கடுன்னா கோட்டை, சப்ஜனங்களின் கோட்டை அப்படின்னு பேர். அங்க இருக்கார். அங்கதான் இந்த ராஜாஜி பந்த் அவரும் இருக்கார். சமர்த்த ராமதாசர் ஏதோ ஒன்று சொன்னார், ஒழுங்கா பண்ணத அறகுறையா பண்ணிட்டார். குரு கிட்ட எப்ப மாட்டுவோம்னா இந்த அறகுறையில மட்டும்தான் மாட்டுவோம். அது யோசிச்சுத்தானே சொல்றோம். அது அறகுறையா பண்றதை விட அதுக்கு ஒரு நியாயம் கருத்திப்போம் பாருங்க, அது இன்னும் கொடுமை. உங்களெல்லாம் குருஜி மாட்டை கொண்டு வந்து விடணும். முடிஞ்சது கதை. 3 நாள் இருந்தா பாக்கியம். 3 நாள் குருஜி மாட இருந்துட்டா பெரிய பாக்கியம். ரொம்ப அப்படின்னா அப்படிதான். அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் பேசவே முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி. நைட்டு 12 மணிக்கு படுத்தேன்னா சரி, 4:30 மணிக்கு எழுந்து வேண்டியதானே அப்படின்னு. அவ்வளோதான். 12 மணிக்கு படுத்தா என்ன, 4:30 மணிக்கு எழுந்து வேண்டியதானே, அவ்வளோதான். மத்தியானம் தூங்கிக்கோ, 3:30 மணிக்கு அடுத்த வேலைக்கு 3 மணிக்கு எழுந்துக்க வேண்டியது தானே. அது என்ன தூங்கிட்டேன்றது, 2வது தூங்கிட்டேன், அது பதிலா எழுந்துக்க கூட துப்பு இல்லை, என்ன காரியம் சாதிப்பேன்ட்டு வாங்க. அவ்வளோதான். உனக்கு எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், உனக்கு எத்தனை மணிக்கு தூங்கணுன்ற அறிவு கூட இல்லை. அப்படிதான் ஒரு வார்த்தை, அறிவு கூட இல்லை. அவ்வளோதான். அது நிறுத்திடுவாங்க. அந்த கமா, அது எதுவும் முடிவுரையே கிடையாது. எல்லாம் கமா போட்டு நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தோன்றதெல்லாம் அதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். அசரவே மாட்டாங்க. நான் ரொம்ப இருமிண்டே இருப்பேன். குருஜியம்மா ஒரு நாள் சொல்லிட்டாங்க, வேறு இந்த இப்படியே இருமிக்கிட்டே இருக்கேன்னா வீட்டுக்கு போயிடு, இங்கே இருக்காதேன்ட்டாங்க. நான் சொன்னேன், நானா ஆசைப்பட்டு இரும்புறேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ குருஜியம்மா சொன்ன, ஆசைப்பட்டு இருமேன்னு சொல்ல, ஆசைப்பட்டு நிறுத்த வேண்டியது தானே, அது என்ன நோயாளி வேஷம் அப்படின்னு சொல்லி தான் திட்டுவாங்க. இருமதுக்குள்ளே திட்டுவாங்களா அப்படின்னா, உடம்பை பார்த்துக்க துப்பு இல்லை, அவ்வளோதான். உன் உடம்பை கூட உனக்கு பார்த்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால சமயத்தில் எப்பயும் அதிக திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன் நான். அந்த அக்கறை வேணும்.
இந்த ராஜாஜி பந்த் கிட்ட ஏதோ ஒரு வேலை சொன்னார். அதான் அவர் ஒழுங்கா பண்ணல. சமர்த்த ராமதாசன் நல்லா வாங்குன்னு வாங்கி விட்டுட்டார். இவருக்கு பயங்கர கோபம். ஒழுங்கா பண்ணலைன்னா சொல்லணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன திட்டுறது, அப்படி என்ன இவ்வளவு தூரம் கோச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப கோபம். குருவை எகிற அளவுக்கு சமர்த்த ராமதாசன் நல்லா வாங்கிட்டு அவர் பாடு அடுத்த ஒரு அனுஷ்டானம் தியானம் தப்பஸ் அவர் போயிட்டார். திட்டு வாங்குற வாழ்க்கை தானே தெரியும். திட்டுறவா சாதாரணமா போயிடுவோம் இல்லையா, திட்டு வாங்குற வாழ்க்கை தானே தெரியும். இந்த ராஜாஜி பந்த் பார்த்தா அவருக்கு என்னமோ இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்னு தோணி போயிடுது. சஜ்ஜன்கட்ல இனி இருக்க முடியாது, இப்படி திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனி சஜ்ஜன்கட் வேண்டாம் கிளம்பலான்னு தீர்மானம் ஆயிட்டார். அப்படி இல்லை, நான்லாம் கிளம்பிதுன்னா ஒரு 50,000 கோடி தடவை போயிருக்கணும் குருசியம்மாக்கிட்டு இருந்து. அது 5-8 தடவை போயிடணும்னு கிளம்பிட்டேன். ஆனா என்னமோ கிளம்ப முடியலை. அப்படி கிளம்பிதான் நீங்க சமர்த்த ராமதாஸ் விஷயம் சொல்லி இருந்திருக்க மாட்டேன். அது ஏதோ குரு கிருப்பைன்னு இல்லையா, சில சந்தர்ப்பங்கள்ல குருவை விட்டு நாம நீங்காம இருக்கிறதும் குரு கிருப்பை தான். அது என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட உண்மை. சத்தியம் சத்தியம் எப்படியும் முதல்ல கசக்கும், ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. ஆனால் அந்த சத்தியம் நம்மளை பிடிச்சி நிறுத்தி வச்சிடும். இது என் வாழ்க்கையில நான் அனுபவிச்ச ஒரு உண்மை. பார்த்தா சொல்லாம கொள்ளாம கிளம்பிடணும். சஜ்ஜன்கள்ல இனி இருக்கக்கூடாது. சமர்த்த ராமதாசன் முகத்திலேயே முழிக்க கூடாது. இப்படிதான் ஒரு வைராக்கிய சமயத்துல வரும் நமக்கு குரு கிட்ட ஒரு அசடுத்தனமா. பார்த்தாரு பாட்டு கிளம்புறார். யார்கிட்டையும் சொல்லல, இவர் பாட்டு கிளம்புறார். சமர்த்த ராமதாஸ் சஜ்ஜன்கள் அப்படி சுத்தின்றே இருப்பாரு. எங்க இருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும், அது யாருக்கும் தெரியாது. இப்படி வந்திருந்தா இவர் யாரும் அந்த பக்கம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா ஒரு பாடு வந்துட்டு இருக்காரு. அப்படி போறார். என்னடா ராஜாஜி பந்த் எங்க போறார் அப்படின்னு ஒரு குரல். பார்த்தா சமர்த்த ராமதாசர் அந்த கையில அந்த குபடி எல்லாம் வச்சிருந்து அப்படி அவர் அப்பப்போ வாக்கிங் போவார். இந்த வாக்கிங்ல தான் நிறைய பேர் சிக்குவா அவர்கிட்ட. ஒத்தட்டு துடிக்கிறது. எதுக்கு இங்க இருக்கணும், எல்லாரும் முன்னாடி என்ன திட்டியாச்சு, அவமானம் ஆயாச்சு, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி என்னமெல்லாம் சொல்லணும்னு வருது, ஆனா சொல்ல முடியல. அதான் வரும், சொல்லலாம் முடியாது. எவ்வளவு வேணா புலம்புங்க, எவ்வளவு வேணா பொறுமுங்க, எவ்வளவு வேணா நீங்க நியாயப்படுத்துங்க, எல்லாம் மனசுக்குள்ளதான் ஓடும். வெள்ள சரிங்க குருஜி, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்னும் நடக்காது. சொல்லி பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதான் உண்மை. அவருக்கு என்ன சொல்ற, அவருக்கு அழுகியா வர்றது. இந்த ராஜாஜி வந்து ஓன்னு அழறா. அப்படி கத்துக்கதுன்னு கத்தி விட்டுருக்கார் சமர்த்த ராமதாசர். பக்கத்தில் வந்தார். அப்படி முதுகை தட்டினார், தலையை தடவி கொடுத்தார். உட்கார் அப்படின்னார். அந்த கத்தினதுக்கு இதுக்கு அப்படி ஒரு சம்பந்தமே இல்லை. உட்காரடா. இப்போ பாரு, எந்த வேலை பண்ணா அழகா பண்ணணும். அங்க எரிமலையா கத்தினவர் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டார். பாரு, இப்படி பண்ணி இப்படியே பண்ணுவாளா, புரிஞ்சுக்க வேண்டாமா? எத்தனை நாள் அங்க இருக்க, எந்த வேலையை எப்படி பண்ணணும்னு தெரிய வேண்டாமா? மற்றவா முன்னாடி கோச்சிங் மட்டும் தெரியாது, மற்றவா சிரிக்கும்படியே ஒரு வேலையை பண்ணுவாளா? வயசு ஆயாச்சு இல்லை, எந்த வேலையை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உன் உடம்ப நீ பார்த்துக்க வேண்டாமா? ஒரு காரியத்தில் அக்கறை வேண்டாமா? அந்த ஸ்ரத்தை அந்த அக்கறை இல்லைன்னா அப்புறம் எப்படி பக்தியில முன்னேறுவ? இப்படிதான் கேட்கிறார். ஒரு காரியத்துல ஸ்ரத்தையும் அக்கறையும் இல்லைன்னா எப்படி முன்னேற்றம் வரும்? ஸ்ரத்தை வேணும். யுத்தத்துல இந்த ஸ்ரத்தை வேணும். சமையல் பண்ணும்போது ஸ்ரத்தை வேணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்ரத்தை வேணும். பேசும்பொழுது ஸ்ரத்தை வேணும். ஸ்ரத்தை அப்படின்றது வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவை. நீங்க ஸ்ரத்தை இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்ரத்தை இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். எதுக்காக இந்த ஸ்ரத்தை மாறக்கூடாது? வாழ்க்கையினுடைய சம்பவங்கள் மாறலாம், லாப நஷ்டங்கள் மாறலாம், மான அவமானங்கள் மாறலாம்,
எல்லாம் மாறும். ஆனால் நம்முடைய ஸ்ரத்தை மட்டும் அப்படியே இருக்கணும். அதுதான் ரகசியமே இந்த வாழ்க்கையில். இந்த ஸ்ரத்தை வேணும், சொல்லி கொடுக்க. அதனால புரிஞ்சு நடந்துக்கோ. சாப்பிட்டியா அப்படிங்கிறார். ஒவ்வொன்று அழுக வருது. இப்போ அழற இல்லை, நான் கிளம்பலான்னு கிளம்பினேன், இனிமேல் போக முடியாது என்னால். ஆமாம், என்னை விட்டு எங்கடா போவ நீ அப்படி கேட்குற. என்னை விட்டு எங்கடா போவ நீ இப்படி கேட்குறாரு. அவருக்கு என்ன பண்ணுறது? என்னை விட்டு எங்கடா நீ போவ? எங்கே போக முடியும் உனக்கு? ஏண்டா கிளம்புறேன்றிய, நாளை காத்தால நான் உன்னை தேடினேன், என்னடா பண்ணுவேன்? நிச்சயமா அது எனக்கு நல்லா தெரியும். அந்த குருவனோட அன்பு இருக்கு பாருங்கோ, அது ஒரு தடவை உங்க மேல அன்பு வச்சாச்சுன்னா அந்த அன்புக்காகவே பல விஷயங்களை சகிச்சுட்டு போயிடுவான். அவ்வளவுதான். அந்த அன்பெல்லாம் வர்ணிக்கலாம் முடியவே முடியாது. அது நான் என்னுடைய அனுபவத்துல நான் ஒரு சிஷ்யனா இதை நான் சொல்றேன். என்னாச்சு, ரொம்ப நாள் ஆச்சு வாழை பார்க்கல, ரொம்ப நாள் ஆயாச்சு ஏன் வரல, ரொம்ப நாள் ஆயாச்சு ஏன் ஃபோன் பண்ணல. எங்கேயோ யாரோ ஏதோ பத்தியோ சொல்லும் பொழுது ஏதோ யாரோ ஒருத்தர் சொல்லுவோம், அந்த பேர் உங்க பேரா இருந்தா உடனே அவா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தோணும். அது இவாதான் அவாதான்னு கிடையாது. அந்த தானா அது 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 தாய் உள்ளமோ தந்தை உள்ளமோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த விஷயம் நான் குருவாவே சொல்றேன், நிஜமாவே அது வரும். ஏன்னா நீ போயிட்டா நாளைக்கு நான் தேடுவேனடா அப்படின்னு அப்புறம் சிரிச்சுனே சொல்றாரு. திரும்பி நாளைக்கு நான் யாரை திட்டுறது, நீ இருந்தா சௌகரியம். காலை கட்டி பிடிச்சுன்னு ஓன்னு அழுதா. சம்பதானம் கட்டி கொடுத்தார். போ உள்ள போ, சாப்பிடு போ. சொன்னா திருந்தணும், ஓடக்கூடாது. உண்மை சொன்னா திருந்தணும். நம்ம யாரும் திருந்தறதை விட தப்பிக்க தான் பார்க்கணும். கடினமான சூழ்நிலையா தப்பிக்கணும். தப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம மாறணும், மாற்றி காட்டணும், ஜெயிக்கணும், ஜெயிச்சு காட்டணும். இதைத்தான் சொல்லித்தரார் சமர்த்த ராமதாசர். இது சுலபம் தானே, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்முடைய ஈகோ அப்படிதான் அடிக்கும், அதை தாண்டி தான் ஜெயிக்கணும். நம்ம அகம்பாவத்தை நாம ஜெயிக்க பழகிட்டோம்னா அப்புறம் குரு தான் சகலமும்னு புரிஞ்சிடும். அதான மதுரகவி ஆழ்வார், கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எண்ணப்பனில் நன்னி தென்குருகு நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மைய தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனே. அழகான வார்த்தை. என்ன வேணும்? பகவான் இருக்கான், நாமஜபம் இருக்கு, குரு இருக்கார். இதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லை வாழ்க்கையில. வாழ்க்கைக்கு இது இந்த 3 இருந்தா போதுங்க. நாமஜபம், பகவான், குரு. குரு இருந்தாலே நாமஜபம் பகவானை கொடுத்துட போறார். குரு போதுமே. குருதேவ பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த பரபிரம்மத்துக்கு நம்ம மேல என்ன அக்கறை இருக்கோ, என்ன உரிமை இருக்கோ, எத்தனை அன்பு இருக்கோ, அத்தனை அக்கறையும் உரிமையும் அன்பும் குருவுக்கு நம்ம மேல உண்டு. அப்படி சமர்த்த ராமதாசர் இந்த ராஜாஜி பந்துக்கு ஏற்பட்ட ஒரு கிருபையை பண்ணிட்டார். அதன் பிறகு அவர் இன்னும் க்ளோஸ் ஆயாச்சு சமர்த்த ராமதாசரோட. கடைசி வரைக்கும் அங்கதான் இருந்தார். அன்னைக்கு விட்டு போய் தொலைவிட்டுன்னு விட்டு இருந்தாருன்னா விடுறதுக்கு எவ்வளவு நேரம் போயிருக்கேன். பிடிச்சு வைக்கிறதா நிறைய பலம் வரும், விடுறது ஒரு க்ஷண வேலை. அதுவும் குருவுக்கு விடுறது ரொம்ப சுலபம், டக்குன்னு விட்டுருவா. அது ஒரு விஷயமே கிடையாது. பிடிச்சு வைக்கிறது தான் பெரிய காரியம். சமர்த்த ராமதாசர் நம்மளையும் பிடிச்சு வச்சிருக்கார். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய
जय भोलो सीतारामचंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय भोलो ताम्रभरणी माता की जय। राधे कृष्णा।